இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா மணச்சநல்லூர்லயே ஃபேமஸான ஒரு கம்மங்கூழ் கடைக்கு வந்திருக்கோம். வாங்க கடையில அண்ணன் இருக்காரு. அண்ணன்ட்ட என்னென்ன இருக்குன்னு கேட்போம். அண்ணா இது என்னதுண்ணே? இது அப்பளம். இது அப்பளமாண்ணே? ஆமா. ஓகேண்ணே. இது வீட்லயே பொரிச்சு எடுத்துட்டு வருவீங்களா? வீட்லயே கொண்டுறோம். ஓகே. அண்ணன் கடையில பாருங்க அப்பளம் இருக்கு. அண்ணா இது பேரு என்னண்ணே? பச்சை மிளகா. வணக்கிருக்க எண்ணெயில புளி மிளகா. என்னண்ணே? புளி மிளகாவாண்ணே? புளி மிளகா. இது எப்படிண்ணே தயாரிப்பீங்க? இது புளி ஊத்தி கொதிக்க வச்சு ஓகேண்ணே வேக வச்சு கொண்டு வருது. அண்ணா பக்கத்துல இதுண்ணே? மோர் மிளகா. மோர் மிளகாவாண்ணே? இது எப்படிண்ணே தயாரிப்பீங்க? இது மோர்ல ஊற வச்சு கொண்டு வருது. ஓகேண்ணே. அண்ணா பக்கத்துல இது ரவுண்ட் ரவுண்டா சின்ன சின்னதா கிடைக்கல, இது பேர் என்ன தெரியல? என்னண்ணே? சுண்டல் வத்தலா? அண்ணன் கடையில வந்து சுண்டல் வத்தல்லாம் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வத்தல்லாம் எங்கேயுமே நீங்க சாப்பிட மாட்டீங்க. அண்ணா இது என்னண்ணே? குடல் அப்பளமாண்ணே? பாருங்க இந்த குடல் அப்பளம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாமே நல்லா முருகலா போட்டிருக்காரு அண்ணன். வீட்லயே அண்ணன் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துருவான்னு நினைக்கிறேன். பாருங்க எல்லாமே அண்ணன் கடையில வந்து ஏகப்பட்ட டிஷ் இருக்கு. பாருங்க எவ்வளவு ஐட்டம் வச்சிருக்காருன்னு பாருங்க. இருங்க அண்ணன்ட்ட கேட்போம். கடையில அண்ணன் இருக்காரு, அண்ணன்ட்ட கேட்போம். அண்ணே உங்க கடையில சாப்பிட என்னென்ன இருக்கு? பச்சை மிளகா, மோர் மிளகா, சுண்ட வத்த, கொத்தரை வத்த, கலர் அப்பளம், நாட்டு அப்பளம் இருக்கு. ஓகேண்ணே ஓகேண்ணே. வேற என்னென்ன இருக்கு? கம்மங்கூழ் இருக்கானே? அண்ணா உங்கள்ட்ட கம்மங்கூழ் ரேட் எவ்வளோண்ணே? 25 ரூபா. 25 ரூபாயாண்ணே? அண்ணா அப்படியே ஒரு கம்மங்கூழ் ஒண்ணு போட்டுருங்கண்ணே. அண்ணன் வந்து நம்ம சொன்னதுக்கு அப்புறம் கம்மங்கூழ் ஒண்ணு போட்டுட்டு இருக்காரு, பாப்போம். அண்ணா இது என்னதுண்ணே? கம்மங்கூழ் தான். இதுவும் கம்மங்கூழ் தானே? கம்மங்கூழ். ஓகேண்ணே. அண்ணன் வந்து சொன்னதுக்கு அப்புறம் கம்மங்கூழ் போட்டிருக்காரு. வாங்க கம்மங்கூழ் வாங்கி எப்படி இருக்குன்னு பாப்போம். அண்ணன்ட வந்து எது ஹைலைட்னா பாருங்க எவ்வளவு வந்து அப்பளம்லாம் வச்சிருக்காரு பாருங்க. இவ்வளவு டிஷ் வந்து வச்சிருக்காரு அண்ணன். பாருங்க ஒவ்வொன்றும் எல்லாமே நல்ல சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க எவ்வளவு டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னாலே சாப்பிடணும் போல இருக்கு. கண்டிப்பா வந்து அண்ணன் கடையில சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஒரு ஃபுல் வீடியோல சொல்லுவோம். அண்ணே கொடுங்கண்ணே கம்மங்கூழ். அண்ணா ஆனியன் இருந்தா கொஞ்சம் ஆனியன் போடுங்கண்ணே. அண்ணன் வந்து ஆனியன் சொல்லியாச்சு, நமக்காக ஆனியன் போடுறாரு பாருங்க. அண்ணா கொடுங்கண்ணே. அண்ணன் வந்து வாங்கியாச்சு. பாருங்க கம்மங்கூழ் எவ்வளவு திக்கா போட்டிருக்காருன்னு பாருங்க. இந்த அளவு திக்கா வந்து மணச்சநல்லூர்லயே கண்டிப்பா யாருமே தர முடியாது. ஏன்னா அவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க. அண்ணன் கடை இதுதான். அண்ணன் கடை கரெக்டா எங்க இருக்குன்னா, அண்ணா இதை பிடிங்கண்ணே, அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன். அண்ணன் கடை கரெக்டா எங்க இருக்குன்னா பேங்க் ஆஃப் பரோடா. அந்த பரோடாக்கு அப்படியே வந்து ரைட் சைடு வந்தீங்கன்னா, அப்படியே இப்படி தள்ளி வந்தீங்கன்னா அண்ணன் கடை இங்க ஓரமா அந்த காம்பவுண்ட் ஓரத்துல இருக்கு. இந்த புங்க மரத்துக்கு அடியில் அண்ணன் கடை இருக்கு. யாராவது மணச்சநல்லூர் சைடு வந்தீங்கன்னா அண்ணன் கடையில சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ணா இந்த கடை எவ்வளவு நாளானே வச்சிருக்கீங்க? 20 வருஷமா இருக்கு. அண்ணன் கடை வந்து 20 வருஷமா வச்சிருக்காரு. கண்டிப்பா வந்து மணச்சநல்லூர்ல அண்ணனை தெரியாத ஆளே இல்ல. கண்டிப்பா வந்து இந்த கடை தான் வந்து எனக்கு என்னமோ மணச்சநல்லூர்ல நல்ல ஃபேமஸான கம்மங்கூழ் கடைன்னு நினைக்கிறேன். உங்களால முடிஞ்ச அளவு அண்ணனுக்கு வந்து அண்ணன் கடையில வந்து கம்மங்கூழ் சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல சொல்லுங்க. அண்ணா சரி அடுத்த வீடியோல பாப்போண்ணே. அண்ணனே பாய் சொல்றாரு. மறக்காம இந்த வீடியோ எங்க இருந்து பாக்குறீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு கண்டிப்பா வந்து பெல் ஐக்கானை அழுத்திட்டு பாருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.